ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். ஸோ இந்த வீடியோவில் டிசம்பர் 28 அன்றைக்கி நாங்கள் ஃபேமிலியோட ஒரு பியூட்டிஃபுல்லான கோயிலுக்கு போயிருந்தோம். அந்த வீடியோ தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. இந்த கோயில் வந்து ஒரு ஹிடன் ஜெம்னே சொல்லலாம். ஏன்னா மோஸ்ட்லி நிறைய பேருக்கு தெரியறதில்ல. ஆனால் இந்த கோவில் ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அதை அப்கமிங் கிளிப்ஸில் நீங்களே பார்ப்பீங்க. ஸோ இந்த கோயிலில் தான் முருகரோட ஒய்ஃபான வள்ளி அவங்க பிறந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வள்ளி பிறந்தனால அந்த இடத்துக்கு பேரே வள்ளிமலை தான். எஸ், நாங்கள் போகிறது வள்ளிமலை டெம்பிள், விச் இஸ் லொக்கேட்டட் நியர் வேலூர் பக்கத்தில் இருக்க ஒரு கோவில் தான் அது. அந்த இடத்த போய் நாங்கள் ரீச் ஆகிறதுக்கு யூஸ்வலாக 4 to 5 hours ஆகும். நாங்கள் ஓன் டிரான்ஸ்போர்ட்டில், அதாவது காரில் போகிறனால 4 to 5 hours ஆகும். இஃப் இன்கேஸ் நீங்கள் பஸ்ஸு பிடிச்சி போகிறீங்களோ இல்லை ட்ரெயினில் போகிறீங்களோன்னா கொஞ்சம் டைம் வந்து அதிகமாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பாப்பாவை கூப்பிட்டு போகிறதுக்காக நாங்கள் இந்த வருஷம் வந்து நாங்கள் கார்லேயே போயிட்டோம். யூஸ்வலாக நாங்கள் ட்ரெயின் அப்படின்னா பஸ் தான் பிடிச்சி போவோம். இந்த கோயிலுக்கு நாங்கள் எவ்ரி இயர் ஹோல் ஃபேமிலியோடு போவோம். அதாவது என்னோடய இன்லா சைடில் இருக்க எல்லாருமே வருவாங்க. அங்கே போய் ஒரு 1 night தான் ஸ்டே பண்ணுவோம். பட் இந்த 1 nightக்காக நாங்கள் 1 year வெயிட் பண்ணுவோம். ஏன்னா ஒன் ஆஃப் த பெஸ்ட் டேவாக இருக்கும் எப்போவுமே எவ்ரி இயர் எங்களுக்கு. யூஸ்வலாகவே ஃபேமிலியோடு போகிறது தான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி ட்ரிப் போகும்போது நம்மளே சமைச்சு எடுத்துகிட்டு போகிறதுலாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். வெளியே போய் சாப்பிட்றதுன்றது செகண்ட்ரி, பட் நம்மளே சமைச்சு போகிற வழியில் வண்டியை நிறுத்தி அங்கே நம்ம சாப்பிட்டுட்டு போகிறதுலாம் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். ஸோ இந்த வருஷமும் அதே மாதிரி தான் மத்தியானமும் நைட்டும் சாப்பிட்றதுக்கான எல்லாத்தையுமே பேக் பண்ணி கிளம்பிட்டோம். அங்கே வந்து லைட்லாம் வந்து அந்தளவுக்கு, அதாவது தெரு லைட்லாம், ரோட் லைட்லாம் அந்தளவுக்கு இருக்காது. அதனால் அங்கங்கே இந்த மாதிரி சீரியல் லைட்ஸ் தான் போட்டு வச்சுருப்பாங்க. அதுவே வந்து ஒரு நல்ல கிறிஸ்மஸ் வைப் கொடுக்கும். நாங்கள் யூஸ்வலாக கிறிஸ்மஸ் டைமில் தான் போவோம். அண்ட் அங்கே வந்து பால் குடம் எடுக்கிற அந்த ஒரு அக்கேஷன் நடக்கும். அதுக்காக தான் மெயினாக போவோம். மோஸ்ட்லி கிறிஸ்மஸ் டைமில் தான் வந்து அந்த பால் குடம் எடுக்கிற அந்த இதுவுமே வச்சுருப்பாங்க. ஸோ ஜாலியாக போகிற வழியெல்லாம் இந்த லைட்ஸ் எல்லாம் அழகாக ரசிச்சுட்டே போவோம். லைட்ஸ் இல்லைன்னா அந்த ரோடு இப்படி தான் இருக்கும், ரொம்ப இருட்டாக. எதிர்க்க யார் வராங்க, சைடில் யார் வராங்கன்னு கூட நம்மளுக்கு பார்க்க முடியாது. அந்தளவுக்கு ரொம்ப இருட்டாக இருக்கும். அங்கே ஹோட்டல் ஃபெசிலிட்டிலாம் இருக்குது. பட் இருந்தாலும் நாங்கள் வந்து அங்கே கோவிலேருந்தே வந்து ஃப்ரீயாக மண்டபம் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. நாங்கள் அதில் தான் ஸ்டே பண்ணுவோம். ஏன்னா வந்து அப்போது ஃபேமிலியாக எல்லாருமே ஒன்றா இருக்கலாம். இப்போது ஹோட்டல் எடுக்கிறோன்னா தனித்தனியாக ரூம் இருக்கும். ஒருத்தவங்க பார்த்துக்க கூட முடியாது. நம்ம போகிறதே ஃபேமிலியாக ஒன்றா இருந்து கடவுளை நல்லா வழிபட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான். ஸோ நாங்கள் வந்து யூஸ்வலாக மண்டபத்தில் தான் எல்லோரும், அந்த பெரிய மண்டபத்தில் ஒரே ஹாலில் ஒன்றா படுத்துட்டு காமெடி பண்ணிவிட்டு கிண்டல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எதனா விளையாடிட்டு அந்த மாதிரி இருக்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். அதை தான் நாங்கள் போய் அங்கே என்ஜாய் பண்ணிட்டு வருவோம். அஃப்கோர்ஸ் சாமி பார்க்குறது தான் ஃபஸ்ட் ரீசன், செகண்ட்ரியாக இது. அண்ட் ஃபைனலி நாங்கள் ஒரு 7:30 போல் போய் கோயில் ரீச் பண்ணிட்டோம். நாங்கள் மதியம் ஒரு 3 மணிக்கு கிளம்பியிருப்போம். அங்கங்கே சிட்சாட்லாம் பண்ணிவிட்டு போகிறனால வந்து ஒரு 7:30 போல் ஆயிடுச்சு. ஸோ இதுதான் கோயிலோட என்ட்ரன்ஸ், அதாவது அந்த வள்ளிமலையோட என்ட்ரன்ஸ். இங்கேருந்து ஒரு 1 கிலோமீட்டர் உள்ளே போனோன்னா நம்ம வந்து அந்த மண்டபம்லாம் இருக்கும். ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணி வந்த டயர்டில் நாங்கள் போய் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் பேசிவிட்டு அப்புறம் படுத்துட்டு இருந்தோம். ஆக்சுவலி தூங்க முடியாது, ஏன்னா பசங்களாம் விளையாடிருப்பாங்க. ஸோ அவ்வளோ சீக்கிரத்தில் தூங்க முடியாது. ஒரு 1 o'clock ஆகிடுச்சு. அண்ட் மார்னிங் ஒரு 6-7க்குலாம் எழுந்து கிளம்புற மாதிரி இருக்கும். இதுதான் மார்னிங் வியூ. ஸோ இந்த ஸ்டெப்ஸ் காமிக்கிறாங்க பார்த்தீங்களா, அங்கேருந்தே ஸ்டார்ட் ஆகிடும் கோயிலுக்கு போகிறதுக்கான வழி. அந்த ஸ்டெப்ஸ்லாம் இருக்க இடத்துல தான், அந்த சைட்ஸில் இருக்கிறது தான் மண்டபம். அந்த மண்டபம் வந்து மோஸ்ட்லி வந்து பாறையில் தான் பண்ணியிருக்காங்க. பாறையிலேயே வந்து ஃபுல்லாக பண்ணியிருக்காங்க. நாங்கள் ஒரு 10 yearsக்கு மேலேயே இந்த பிளேஸ்க்கு வந்துட்ருக்கோம். அதாவது நான் இந்த இடத்துக்கு ஒரு 6-7 times வந்திருப்பேன். பட் வந்து நடுவில் கொஞ்சம் கேப் ஆகிடுச்சு. கிட்ஸ் பிறந்த அந்த நேரத்துலலாம் வர முடியல. ஸோ ஒரு 10 yearsக்கு மேலேயே நாங்கள் இந்த இடத்துக்கு வந்துட்ருக்கோம். ஸோ அந்த 10 years பிஃபோர்லாம் வந்து இந்த செடிலாம் வச்சே இல்லை. இப்போ வந்து கொஞ்சம் அழகாக பராமரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம குட்டி ரோஹித் அழகாக முருகர் மாதிரியே ரெடி ஆகிட்டார், வேஷ்டிலாம் கட்டிக்கிட்டு. ரொம்ப எவ்வளோ க்யூட்டாக நடந்து போகிறான் பாருங்கள். ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு 3 கோவில் மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு இந்த கோவில் தான். இங்கே சாமியை கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் குளம்லாம் இருக்கும். அது முடிச்சுட்டு அங்கேருந்து கொஞ்சம் தூரம் போனோன்னா அங்கே இன்னொரு கோயில் இருக்கும். அது முடிஞ்சதுக்கப்புறம் தான் வந்து மலைக்கான ஸ்டெப்ஸே ஸ்டார்ட் ஆகும்.
ஸோ முதல் கோயிலில் சாமி கும்பிட்டு வர வழி இது தான். ஆக்சுவலாக அங்கே கடைங்கள்லாம் இருக்கும். அங்கே நிறைய வந்து பொம்மைலாம் விற்றுட்டு இருந்தாங்க. அதை பார்த்தோன்னே குட்டி பாப்பா வந்து கார் ரேஸில் அவருக்கு காருன்னு போயிட்டு அங்கே நின்றுட்டு இருந்தார். ஸோ அவரை தான் என் ஹஸ்பண்ட் வந்து கூப்பிட்டுட்டு இருந்தாங்க. அண்ட் தென் அங்கேருந்து போகிற வழியில் வந்து குளம் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா? ஸோ வருஷம் நாங்கள் வந்து பொரி வாங்கிப்போம். அங்கே குளத்துல நிறைய மீன்லாம் இருக்கும். ஸோ இந்த வருஷமும் வந்து நாங்கள் பொரி வாங்கிட்டோம், குளத்துல இருக்க மீனுக்கு போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வருஷம் இந்த குளத்துல நிறையவே தண்ணி இருக்குது. ஆனால் நாங்கள் எதிர்பார்த்த மாதிரி மீன் தான் இல்லை. பொரிக்கடைக்கார அண்ணாக்கிட்டே கேட்டோம், அவர் இருக்குதுன்னு சொன்னார். பட் இங்கே வந்து பார்த்தா மீன் இல்லை. பொரி எல்லாத்தையும் குளத்துல போட்டு மீன் சாப்பிடாதனால ரொம்பவே டிசப்பாயிண்ட் ஆகிடுச்சு. சரி, அட்லீஸ்ட் அங்கே வந்து நிறைய குரங்கு இருக்கும். நிறைய இருக்கும். நம்ம மனுஷங்க அங்கே நடந்துகிட்ருக்க மாதிரி குரங்குங்க அங்கங்கே இருக்கும். ஸோ அட்லீஸ்ட் குரங்குக்குனாச்சும் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் போயிட்டோம். என் ஹஸ்பண்ட் தான் ஆக்சுவலாக குரங்கு கொடுத்துட்டு இருந்தார். இங்கே கோயிலில் மேலே ஏறும்போது எங்களுக்கு அர்ச்சனை பொருள் வாங்குறதுக்கு கூட கொஞ்சம் பயமாக இருக்கும். ஏன்னா கையில் எது இருந்தாலுமே வந்து குரங்கு பிடுங்கிட்டு போயிடும். ஸோ ஒரு வாழைப்பழமோ இல்லை தேங்காவோ எது இருந்தாலும் பிடுங்கிட்டு போயிடும். அதனால் வந்து நான் அதுக்காக பயந்துகிட்டே நான் வாங்கவே மாட்டேன். எப்பவுமே அந்த மாதிரி பிடுங்கிட்டு போகிறதுனால இந்த பொரியை வந்து குரங்குக்கு எப்படி கொடுக்குறதே தெரில. அதனால் என் ஹஸ்பண்ட் வந்து ஃபஸ்ட்டு கீழே கொட்டிட்டார். அதுக்கப்புறம் தான் பார்த்தா அது கை நீட்டுச்சு. அதனால் வந்து சரி கையிலேயே வச்சு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. கையில் அழகாக எடுத்து அது சாப்பிட்டுச்சு. இந்த கிளிப்பிங்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஒரு கையிலேருந்து வாங்கும் குரங்கு. ஸோ குரங்குக்கெலாம் பொரி போட்டதுக்கு அப்புறமா வந்து ஒரு 10 படி மாதிரி இருக்கும். அது ஏறி 2வது கோயிலில் சாமி கும்பிட்டோம். அண்ட் இவ்வளோ நேரம் நம்ம வந்ததெல்லாம் வந்து ஒன்றுமே இல்லை. இதுக்கு மேலே தான் ஸ்டார்ட்டே ஆகுது. பார்க்க வந்து என்னமோ கம்மியாக தான் தெரியும். ஆனால் இதில் வந்து 500 ஸ்டெப்ஸ் இருக்குது. ஏறி முடிக்கிறதுக்குள்ளேயே ஒரு வழி ஆகிடுவோம். நிற்காமல் போனோன்னா ஒரு 1/2 அன் ஹவரில் ரீச் ஆகலாம். ஆனால் வந்து அது நம்மளால் கண்டிப்பாக முடியாது. ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா எவ்வளோ ஸ்டீப்பாக இருக்குது பாருங்கள், அந்த மாதிரி இருக்கும். ஸோ ரொம்பவே கஷ்டப்பட்டு நாங்கள் எல்லோரும் ஏறி சில இடத்துல உட்காந்து அப்படி தான் போவோம். அண்ட் வந்து கோயிலில் பாதி ஸ்டெப்ஸ் ஏறும்போது இங்கே வந்து குகை சித்தர் சாமி இருப்பாங்க. ஸோ குகைக்குள்ளே வந்து ஒரு சித்தர் உட்காந்துட்ருப்பார்.
ஃபைனலி நம்ம வந்து தேர்ட் டெம்பிள், த மெயின் டெம்பிள் வந்தாச்சு. இதோட வந்து ஸ்டெப்ஸ் எல்லாமே முடிஞ்சிடும், 500 ஸ்டெப்ஸ். ஆனால் வந்து இது வந்து ஆஃப் ஆஃப் தி மலை தான், இன்னும் ஆஃப் ஆஃப் தி மலை இருக்குது. இங்கே தான் வந்து பாறையிலே குடஞ்சி வள்ளியம்மனுக்கு ஒரு டெம்பிள் பண்ணியிருப்பாங்க. அண்ட் இது என்னோடய ஹஸ்பண்ட் அட்ராசிட்டி வித் குரங்கு. ஸோ ஃபைனலி உள்ளே வந்துட்டோம். உள்ளே வந்து சரியான கூட்டம். சாமிக்கு வந்து அபிஷேகம்லாம் பண்ணியிருந்தனால ரொம்பவே கூட்டமாக இருந்துச்சு. கோவிலுக்கு உள்ளே பார்த்துருந்தாலும் அட் த சேம் டைம் இது வந்து எக்ஸிட்டு. இங்கே பார்த்தாலும் உங்களுக்கு நல்லாவே தெரியும் எந்த அளவுக்கு வந்து ஒரு பாறையை குடஞ்சி இந்த கோயில் செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. எப்போவுமே நம்ம கோவில்லேருந்து வெளியே வந்தோன்னா அந்த கர்ப்ப கிரகத்தை சுற்றி வருவோம்ல, அந்த மாதிரி இங்கே வந்து கோயில் சுற்றி வர்றதுக்குன்னு ஸ்டெப்ஸ் போட்டு வச்சுருப்பாங்க. அதை சுற்றி என்னென்னா ஸ்டோன்ஸ்லாம் அடுக்கி வச்சுருப்பாங்க. விச் மீன்ஸ் அது எதுக்காகனா அது மாதிரி அடுக்கி வச்சா வீடு கட்டுற இது யோகம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கங்கே ஸ்டோன்ஸ் எல்லாம் அடுக்கி வச்சுருப்பாங்க. ஸோ மோஸ்ட்லி வந்து எல்லோரும் இந்த தேர்ட் கோயில் முடிஞ்ச உடனே வந்து அப்படியே கீழே இறங்கிடுவாங்க. பட் இதுக்கப்புறம் வந்து சாமி மடம் இருக்குது அண்ட் 7 கோபுரமெல்லாம் இருக்குது. ரொம்ப குட்டி குட்டியாக தான் இருக்கும். பட் வந்து அது என்ன சொல்கிறது, கொஞ்சம் கிட்டத்தட்ட ட்ரெக்கிங் போகிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ரொம்பவே கரடு முரடான பாதையில் தான் நம்ம நடந்து போக வேண்டியது இருக்கும். ஸோ நாங்கள் என்ன பண்ணோம், இந்த வருஷம் எப்போவுமே நாங்கள் சாமி மடம் வரலாம் போவோம். அதுக்கு மேலேயும் வந்து ஒரு மலையெல்லாம் இருக்கும், கொஞ்சம் ரிஸ்க்காக இருக்கும் அந்த இடத்துல ஏறுறது. இந்த வருஷம் நாங்கள் அங்கேயும் போனோம். நான் போன 6 டைம்ஸில் நான் ஒரு 3 டைம்ஸ் போயிருக்கேன் இதோடு சேர்த்து. ஸோ ஹோல் ஃபேமிலியோடு போகும்போது வந்து இது வந்து ரொம்ப நம்மளுக்கு கஷ்டமாகவே தெரியாது. பேசிட்டு அரட்டை அடிச்சுட்டு இந்த மாதிரி அங்கங்கே மலையிலலாம் நின்று ஃபோட்டோ எடுத்துகிட்டு இப்படியே நாங்கள் வந்து போயிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வருவோம். அங்கங்கே பாறைக்கு நடுவில் இந்த மாதிரி தண்ணி இருக்கும். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் போகணும்.
இந்த இடம் வந்து ஃபோட்டோ ஷூட்லாம் நல்லாயிருக்கும். இந்த வெட்டிங் ஃபோட்டோகிராஃபிலாம் கூட இங்கே நடக்கும். ஸோ இங்கே நிறைய சித்தர்கள் வாழ்ந்தனால அங்கங்கே வந்து இந்த மாதிரி குட்டி குட்டி கோபுரம் மாதிரி இருக்கும். இது வந்து நான் சொன்ன 7 கோபுரத்தில் ஒன்று கிடையாது. இது வந்து சும்மா அவங்க உட்காந்து தியானம் பண்ணுறதுக்கான இடம் மட்டும்தான். மலையிலேருந்து ரோடு எவ்வளோ தூரத்தில் இருக்குதுன்னு பாருங்கள். அவ்வளோ மேலே நம்ம இருக்கோம். அண்ட் ஃபுல்லாகவே வந்து மரம் செடி கொடியாக இருக்கிறனால, விவசாய நிலமாக இருக்கனால ரொம்பவே அழகாக இருக்குது. அந்த வியூ எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ மலைக்கு மேலே 7 கோபுரம் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, அதுதான் வந்து இந்த கோபுரம். இந்த மாதிரி தான் இருக்கும், எல்லாமே குட்டி குட்டியாக தான் இருக்கும். ஸோ இந்த வழியாக போனோன்னா நம்ம வந்து அந்த சாமி மடம், தட் இஸ் ஆசிரமம், அங்கே போயிடலாம். அங்கே வந்து ஒரு சாமி அடிகளோட ஜீவசமாதி கூட இருக்குது. அண்ட் அங்கே வந்து இந்த ஆலமரம் இருந்தனால ஆலமரத்தோட விழுதை பிடிச்சி பசங்கள்லாம் ஹாப்பியாக விளையாட்டுருந்தாங்க. அண்ட் இந்த வீடியோவில் நீங்கள் இந்த பாதையை பார்த்தீங்கனாலே தெரியும், இப்படி தான் இருக்கும். ரொம்பவே முள் எல்லாமே இருக்கும். ஸோ பார்த்து பார்த்து கால் வச்சு நம்ம நடந்து போகணும். கொஞ்சம் கவனக்குறைவாக இருந்தால் கூட கால் அடிபடுறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. சாமி மடம், தட் இஸ் ஆசிரமத்துக்கு வந்துட்டோம். இங்கே வந்து மூலிகை தண்ணீர் வச்சுருப்பாங்க. ஆக்சுவலாக ஒரு பெரிய பானையில் அது ரொம்பவே ஸ்வீட்டாக இருக்கும். அதில் வந்து என்னெல்லாம் போட்டிருக்காங்கன்னு கேட்டால் வெட்டி வேர் அந்த மாதிரியான ஐட்டம்ஸ்லாம் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். அண்ட் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, ஜீவசமாதி, சச்சிதானந்தா ஜீவசமாதி, இதுதான் அது. நம்ம வந்து கொஞ்சம் குனிஞ்சு போகிற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா இதுவுமே வந்து அந்த பாறையை குடைஞ்சி செஞ்சது தான். ஸோ இங்கே தான் அந்த சாமியாடிகள் வந்து அவங்களுக்கு ஜீவசமாதி பண்ணது. ஸோ அவர் எவ்வளோ நாள் வந்து எப்பத்துலேருந்து எவ்வளோ நாள் வாழ்ந்தாங்க அப்படின்ற இன்ஃபர்மேஷன்லாம் இதில் போட்டிருக்கோம். நாங்கள் வந்து மோஸ்ட்லி இந்த ஆசிரமத்தோடு அப்படியே திரும்பி போயிடுவோம். பட் இந்த வருஷம் வந்து மேலேயும் ஏறலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏறினோம். ரொம்பவே சேலஞ்சிங்காகவும் த்ரில்லிங்காகவும் அட் த சேம் டைம் பயமாகவும் ஹாப்பியாகவும் மிக்ஸ்டு ஃபீலிங்ஸாக தான் இருந்துச்சு. ஸோ நீங்களே இங்கே பார்க்குற எல்லாருமே எங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் தான். ஸோ அதாவது மேலே இருக்கவங்கள என் ஹஸ்பண்ட் இந்த கூட இருக்க எல்லாருமே வந்து எங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் தான். இத்தனை பேர் போனனால நாங்கள் ஒருத்தவங்களை பிடிச்சி ஒருத்தவங்க அப்படி போயிட்டு ஜாலியாக ஃபன் பண்ணிட்டு வந்துட்டோம்.
கல் மண் அந்த மாதிரி தான் இருக்கும், முள் அதெல்லாம் காலில் குத்தும், அது பரவாயில்ல. பட் இது வந்து ரொம்பவே வந்து வழுக்கிற மாதிரியான ஒரு மலைப்பகுதி. ஸோ இதில் வந்து ரொம்பவே கேர்ஃபுல்லாக நம்ம கால் எடுத்து வச்சு வரணும். அண்ட் எந்தெந்த வழியாக போகணுன்னு சொல்லிட்டு அங்கங்கே இந்த மாதிரி ஏரோ மார்க்கும் போட்டிருப்பாங்க, அதை ஃபாலோ பண்ணி நம்ம போயிடலாம். அண்ட் இதுதான் வந்து மேலேருந்து பார்க்குற வியூ. ஸோ இவ்வளோ தூரம் நம்ம மேலே ஏறி வந்ததுக்கு இட்ஸ் ரியலி வர்த் இட் தான் நான் சொல்லுவேன். எனக்கு அவ்வளோ பிடிக்கும் இந்த வியூ. ஸோ மேலே வர்றதுக்கு தான் நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு காடு மலை ஸ்டெப்ஸு அதெல்லாம் தாண்டி வரணும். கீழே இறங்கும்போது கொஞ்சம் ஈஸியாகவே இறங்கிடலாம். நீங்கள் கேட்கலாம், இந்த வழியாகவே அப்போ ஏறி போகலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இப்படி தான் போகணும், இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட முன்னோர்கள் வந்து சொல்லியிருக்காங்கன்னா அதில் ஏதோ ஒன்று இருக்கும். அட் த சேம் டைம் வந்து இங்கேருந்து நம்ம சாமி கோயிலுக்கு போகிறதுக்கு கொஞ்சம் தூரம் இருக்குது. ஸோ அதுக்கு பதிலாக நம்ம வந்து மெயினில் ஸ்டெப்ஸ் வழியாகவே ஏறி வந்துடலாம். அதெல்லாம் கன்சிடர் பண்ணி நாங்கள் அந்த வழியாக ஏறுவோம், இந்த பக்கமாக இறங்கி போயிடுவோம். இது வந்து மலைக்கு நடுவில் இருக்க தாமரை குளம் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன். கீழெல்லாம் இறங்கி வந்தவொடனே குமுதா ஹாப்பி ஆனாச்சு மாதிரி என் ஹஸ்பண்ட் வந்து ஹாப்பியாகி ஜாலியாக ஆளுமர விழுதில் வந்து விளையாடிட்டு இருந்தாங்க. ஸோ நல்லபடியாக சாமி கும்பிட்டு வந்ததுக்கப்புறம் நாங்கள் ஃபேமிலியாக உட்காந்து கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அப்புறம் போட்டிருந்த ட்ரெஸ் எல்லாத்தையுமே மாற்றிட்டு அதுக்கப்புறமா சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரத்தோடவே கிளம்பிட்டோம். ஏன்னா வந்து இங்கேருந்து நாங்கள் திரும்பி சென்னைக்கு போனோம். போய் ரீச் ஆகிறதுக்கு நம்மளுக்கு 4 hours ஆகும். அதனால் வந்து கொஞ்சம் ஒரு 4 o'clock 5 o'clock போலவே கிளம்பிட்டோம். என்ன தான் அவ்வளோ சீக்கிரம் கிளம்புனாலும் நாங்கள் வீட்டுக்கு போய் சேர்கிறதுக்கு 11 o'clock ஆகிடுச்சு. ஏன்னா ரொம்பவே அங்கங்கே நிறுத்தி திரும்பியும் என்ன தான் பேசினாலும் மொத்த குடும்பமாக திரும்பி அங்கங்கே நின்று பேசி அப்புறம் ஃபேமிலியாக டின்னர்லாம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் வீடு போய் சேர்ந்தோமே. அண்ட் இந்த கோயில் பற்றி உங்களுக்கு முன்னாடியே தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இவ்வளோ நேரம் இந்த வீடியோ நீங்கள் பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். வி ஆர் வெரி கிரேட்ஃபுல் ஃபார் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட். அந்த சப்போர்ட் எப்போவுமே கொடுத்துட்டே இருங்க. கைண்ட்லி சப்ஸ்கிரைப் அவர் சேனல். உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.